தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த டெல்லி பிளாஸ்ட் இருக்குல்ல, இதுக்கப்புறம் சில பேர் கைது பண்ணப்படுறது, அதுக்கப்புறம் விசாரணை முடிவில் அவங்க ரிலீஸ் பண்ணப்படுறது, அதுக்கப்புறம் சில பேர் கைது பண்றாங்க. அதுல இவங்கெல்லாம் கீ சஸ்பெக்டா பார்க்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட கிரிமினல் விஷயத்தையும் முடிவு பண்ணிடுறாங்க. அப்பேற்பட்ட ஹேப்பனிங்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்குங்க. நிறைய மேஜர் பிரேக் த்ரூ நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஃபரிதாபாத் இந்தியா முழுக்க இப்போதைக்கு இந்த பகுதியோட பேர் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த டெரர் மாடியூல் இருக்குல்ல, இதோட ஹப்பா பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த ஃபரிதாபாத் தான். அந்த யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, அல்ஃபாலா, அது இருக்கிற இடம். இந்த ஃபரிதாபாத் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அங்கே இருக்க டெனன்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க, தங்கியிருக்கவங்க, அவங்க கிட்டையும் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 5000 பேர் அவங்க சஸ்பெக்டாக பார்க்குறாங்க அப்படின்னா, அதில் 2000 பேருக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குமா அதில் அந்த கோணத்தில் கேள்விகளை அடுக்கியிருக்காங்க. அதில் முன்னுக்கு பின் முன்னா யாராவது பதில் சொல்கிறாங்கன்னா அவங்கள ரொம்ப தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த கொஸ்டினிங் இன்னும் போயிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கிட்ட கொஸ்டினிங் போய்கிட்டு தான் இருக்கு. எதுக்காக அப்புறம் மாணவரை தொடுறாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த மூளைச்செலவு பண்ணுறவனுங்க இருக்கானுங்களே, சின்ன பசங்களாம் செலக்ட் பண்ணுறானுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லெவலே செலக்ட் பண்ணிடுறானுங்க. அந்த பசங்க இதே ஐடியாலஜியில் வளர படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து 4 பேருக்கு வைத்தியம் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றி தான் குடும்பத்தையும் தன்னையும் காப்பாற்றிப்பான்னு பார்த்தா இது போல பண்ணுறான் பாருங்க, சூசைட் பாம்பர் மாதிரி. இது நம்மளுக்கே வைத்தியச்சலாக இருக்குல்ல. அந்த பேரண்ட்ஸ் நம்ம யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த பசங்களோட நல்லதுக்காக தான் அங்கே இந்த கொஸ்டின் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் இங்கே முதல்ல கொடுக்க விரும்புகிறேன். ஸ்க்ரீனில் தெரியறால, இவன் பேர் ஜசீர் பிலால் வானி என்கிற தனிஷ். 20 வயசுங்க அவனுக்கு, கம்மி தான் வயசு. இந்த பையன் இந்த சதர்ன் காஷ்மீரோட அனந்த்நாக் இருக்குல்ல, அங்க இருக்க கூசிகுன் இந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட பையன். இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான் வேலை, இப்போதைக்கு சஸ்பெக்டா பார்க்கப்பட்ட விஷயம், கிரிட்டிக்கல் டெக்னிக்கல் சப்போர்ட்டை அந்த பிளாஸ்ட் நடத்தின கும்பல் இருக்கானுங்க பாருங்க, அவங்களுக்கு வழங்கியிருக்கானா. அதாவது டெக்னிக்கல் வைஸ் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் இந்த பையன் பண்ணி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். இதுல இந்த ட்ரோன்ஸை மாடிஃபை பண்ற விஷயம் இருக்குல்ல, அது வரைக்கும் வேலையை பார்த்து கொடுத்துருக்கானுங்க இவன் அந்த டெரர் மாடியூலுக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா பண்ணியிருக்கான், இந்த ஃபேப்ரிகேட் ராக்கெட்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்து உருவாக்குற முயற்சியிலையும் அவன் ஈடுபட்டு இருந்திருக்கான். எப்பவுமே ஒரு பேராயுதம் எதிரிகள் மோசமானவங்க கையில் கிடைச்சிருச்சு அப்படின்னா நிறைய இன்னசென்ட் பீப்புளோட உயிர் பறி போக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அது சார்ந்து இவனுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்க மாதிரி தான் இருக்கு. என்னையா இருக்காங்களே அவங்க பெண்ணத்தனமா சொல்றாங்க ஜசீரை பத்தி. ஜசீர் என்னன்னா ஒரு ஆக்டிவ் கோ கான்ஸ்பிரேட்டரா இந்த மாடியூல்ல இருந்திருக்கிறதா சொல்றாங்க. டெல்லி பிளாஸ்ட்ல உமர் என்ன வேலையை பண்ணியிருக்கானோ, உமருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொடுத்ததே இவன்றாங்க. அதுவும் ரொம்ப உமருக்கு க்ளோஸாக இருந்திருக்கானாங்க இந்த 20 வயசு பையன். இவன் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கு பாருங்க அவங்ககிட்ட, அது ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என்னைய கிட்டத்தட்ட படித்த அறிவை எதுக்கு பயன்படுத்தணும் ஆக்கப்பூர்வமாக, இவனுங்க பாருங்க எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு. இந்த மாடியூலோட ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, இதை அதிகரிக்கிறதுக்கு காரணமே இந்த பையன் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கிறதான்னு என்னையவே சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், சமீபத்தில் தான் ஆமீர் ரஷீத் அலின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் யாரு, பிளம்பரு, இந்த காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட ஒரு பிளம்பரு. ஆனால் என்னென்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுமா, உமருக்கு எல்லா ஹெல்ப்பையும் இந்த கார் சார்ந்து பண்ணி கொடுத்தது அவன் தான். அப்போ ஏற்பட முதல்ல எண்ணெயை தூக்குனாங்களா, அரெஸ்ட் அந்த கேஸில் எண்ணெயை அரெஸ்ட் பண்ணுற 2வது பர்சன் இப்போ இந்த ஜசீர். சரி ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பையன் கற்றுருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க மக்களே, படிச்சிருக்கான். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், ஓகேவா, படித்த படிப்பு இந்த டிகிரி காலேஜ் லவுடரில் தான் இதை முடிச்சிருக்கான். இந்த ஜம்மு போலீஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இவனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, ஏதோ இதில் சம்மந்தப்பட்டோம் அப்படின்ட்டு. சந்தேகத்தின் பேரில் அவங்க இந்த பையனை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது தெரிஞ்சிருச்சு இந்த கும்பல் இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ஐஏக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ஐஏ அஃபிஷியல்ஸ் இந்த ஸ்ரீநகர் இருக்குல்ல, அங்கே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, என்ஐஏ சார்ந்து அங்கேயே முகாம் அமைச்சிருக்காங்க. அங்கே கொண்டு போய் இவனை ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு சார் அப்படின்ட்டு. இப்போ என்ஐஏ அதிகாரிகள் இவங்கிட்ட துருவி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பிலால் அஹ்மத் யார் தெரியுமா, இந்த ஜசீரோட அப்பா, எப்போ ஏற்பட்ட கேஸில் மாட்டிருக்க பையனோட அப்பா. இவர் என்ன பண்ணாரு, என் பையனை நான் பார்க்கணும், என்னை உள்ள அனுமதிங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிரு. முதல்ல கெஞ்ச ஆரம்பிச்சிரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒருத்தர் மாட்டியிருக்கான் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெளிலேருந்து ஒரு ஆளை பார்க்க விட்டுருவாங்களா? அங்கே இருக்க அதிகாரிகள் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லைங்க இப்போலாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. கோவத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு,
தன்னைத்தானே தீ வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துல பத்திக்கிச்சு தீ வேற, உடம்புல காயங்கள் வேற. இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இது போல பாவிகளை பெத்தா இது போல தான் முடிவு வரும்ன்ற மாதிரி தான், சார்ந்தவங்களுக்கு வரும்ன்ற மாதிரி தான் இப்போ ஒன்று நம்மளுக்கு படிப்பினை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. டெல்லி போலீஸ் அஃபிஷியல்ஸ் இந்த என்ஐஏக்கு பல பேரை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த ஜசீரை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த டெரர் மாடியூலை சேர்ந்த பல முக்கியமான மெம்பர்ஸை சந்திச்சு பேசியிருக்கான் இந்த பிளாஸ்டுக்கு முன்னாடி. அதுவும் இந்த சந்திப்பு எங்கே பெரும்பாலும் நடக்குதுன்னா, குல்காமில் இருக்க ஒரு மசூதியாங்க. அங்கே தான் அந்த சந்திப்பு பெரும்பாலும் நடந்திருக்கான். தெய்வத்தை வழிபடுற இடம், இந்து மார்க்கமாக இருந்தால் கோயில், கிறிஸ்தவர்களாக இருந்தால் திருச்சபை, இஸ்லாமியர்கள் தான் மசூதி. இந்த எல்லா மார்க்கங்களும் போதிக்கிறது அமைதியை மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த வழிபாட்டு தளம் சார்ந்து அங்கேயே நீங்கள் இது போல மக்கள் உயிரை கொள்றது சார்ந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, திட்டம் போடுறீங்கன்னா, நடா மனுஷங்கன்னு இது வரைக்கும் தெரில மக்களே. இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, மசூதியில் போய் இந்த பிளான்லாம் போட்டு முடிச்சுட்டு வாகனங்களை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது. இதுக்கப்புறம் அந்த வாகனத்தில் பயணித்து அந்த யூனிவர்சிட்டி, அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுக்கு அருகில் ரூமை பார்த்து அதை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே தங்குறது. இதைத்தான் பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணியிருக்கானுங்க. இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க ஃபரிதாபாத்தில், அதுக்கு அருகில் தான் ரூம் எடுத்திருக்கானுங்க. இந்த ஐஇடி இருக்குல்ல, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல், இதை உருவாக்குறதுக்கு இந்த ஜசீர்ன்ற பையன் சொன்ன பாருங்க, இவனோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கான். அவனுக்கு இருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இந்த கருமத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே ரைட்டு. இந்த உமர் இருக்கால, இவனை பற்றி இப்போ நாடே பேச ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு தான் ஜசீரை பிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி ரஷீதை பிடிச்சிருந்தாங்க. இந்த உமர் சார்ந்து நம்ம பெருசாக தோண்டாமல் இருந்தால் சரியா இருக்குமா? இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது வேற எவனும் இல்லை, இந்த ஹியூண்டே i20 காரை ஓட்டிட்டு வந்து வெடிக்க வச்சான் பாருங்க, அவன் தான் இது உமர். இப்போ இல்லை உயிரோடு, ஆனால் அவன் உயிரோடு இருந்தப்ப இந்த பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோ இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் எமர்ஜிங்காக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா பேசியிருக்காங்க, சூசைட் பாம்பிங் இருக்குல்ல, இதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசியிருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சவன் டாக்டர், எவ்வளோ மரியாதை இருக்கு நம்ம டாக்டர்ஸ் மேலே. அவன் பார்த்துருக்க வேலை பார்த்தீங்களா, இதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசியிருக்கான் ஃபுல்லாக. அதுவும் சூசைட் பாம்பிங் வெரி மிஸ் அண்டர்ஸ்டுட் கான்செப்டா. இவன் இதை கான்செப்டாக பார்க்குறாங்க, மற்ற உயிர் எடுக்கிற விஷயத்த. இது போல விஷயங்களை பண்ணுறானுங்களே, தற்கொலைப்படை தாக்குதல்தாரியாக மாறி பல பேரோட உயிர் எடுக்கிறது. இந்த நாய் எங்கன்னா போய் சாப்பிட்டோம், இதுக்கு அந்த முடிவு இருக்கு அப்படின்னா, இதுக்கு வாழ முடியல அப்படின்னா எதுக்கு இவ்வளோ பேர் உயிர் எடுக்கணும்? அப்பாவி மக்கள், செத்தவங்களுக்கு எத்தனை பேர் குடும்பம் இருக்கும்? குழந்தைக்கு நல்லா படிப்பு சொல்லி தரணும், நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஜாம்னு பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. எவ்வளோ கனவுகள் இருந்த குடும்பங்கள்ல அவ்வளோ பேரே கொள்றானுங்க. கேட்டால் மார்க்கத்து மேலே கடவுளை காப்பான்றோன்றானுங்க பைத்தியக்காரனாங்க. இது போல சூசைட் தாக்குதெல்லாம் யாராவது ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க எது தியாகிக்கலாம் பேசி வச்சிருக்காங்க அந்த வீடியோவில். இது மட்டும் இல்லை, இஸ்லாம் மார்க்கம் நாம் எல்லாம் மதிக்கிற மார்க்கம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் இருக்கிற மார்க்கம். ஆனால் அந்த மார்க்கத்தை பேரும் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. இதைத்தான் மூளைச்சலவைன்னு சொல்கிறேன். கடவுள் இது வரைக்கும் கேட்கல, எனக்கு நீ உனக்கு கொல்லு, அப்போதான் என் மன உனக்கு பட்டு இருக்கதான் நினைப்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த மூடர் கூடங்கள் இருக்கு பாருங்க, படித்த முட்டாள் கூட்டம், இவனுங்க மூளைச்சலவைக்கு உள்ளாகி அந்த பயங்கரவாதிகளோட கைப்பாவையா இவனுங்க மாறி ஸ்லீப்பர் செல்ஸாக இருந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுறானுங்க பாருங்க, மார்க்கம் பேரை சொல்லி. இவனுங்க எதா கொண்டு அடிக்கிறது? ஆக்சுவலாக இந்த விஷயங்களில் கோபன்றது இந்து மார்க்கமோ கிறிஸ்தவ மார்க்கமோ இவங்களை சேர்ந்ததை காட்டிலும் இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த நண்பர்கள் இருப்பீங்களா, உங்களுக்கு தாங்க அதிகமாக வரணுமே. ஏன்னா அந்த மார்க்கம் சார்ந்து கெட்ட பேர் ஏற்படுத்துறது இது போல கொலவெறி புட்சாலியான நம்ம கும்பல் இவனுங்க தான். இது போல வடிகட்டிய முட்டாள்கள் பல பேர் இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் தான் இவன், ஒரு சாம்பிள், அல்ஃபலா யூனிவர்சிட்டி. இதை பற்றி ரீசெண்ட் டைமாக பல வீடியோக்களை போட்டுட்டு இருந்தோம். எனக்கு என்னமோ பெரிய டவுட் இருக்கு, இந்த யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ஸ்கேனர் கீழே கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு. கொண்டு வந்துட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியோட சேர்மன் இருக்கார்ல, அவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதிகாரிகள். எதுக்காக நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2 கேசஸ் இப்போதைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கேஸ் ஃபோர்ஜரி, இன்னொரு கேஸ் சீட்டிங்கு. நான் ப்ரோ, அப்போ கேம்பஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கேம்பஸ்னால தான் பிரச்சனை யூனிவர்சிட்டியால். என்னன்னா, இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் தெளிவாக பேசியிருந்தோம். இந்த யூஜிசி, என்ஏஏசி இந்த 2 அமைப்புகள் சார்ந்தும் கன்சர்னை பதிவு பண்ணிட்டாங்க. எங்க இவங்க அது போல ஸ்டாண்டர்டே கிடையாது இந்த யூனிவர்சிட்டி. ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட்னு எல்லாருக்கும் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லவே தான் இந்த ஃபோர்ஜரி சீட்டிங் கேஸ்னு 2 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு விளக்கம் கொடுக்க அவரை கூப்பிட்டாச்சா. இன்னொரு பக்கம் பேரல என்ன திறமை நடந்துட்டு இருக்கு, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள்லாம் கிட்டத்தட்ட 25 லொக்கேஷன்ஸில் ரைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இதுக்கு தொடர்புடைய பகுதிகள், ஆஃபீஸ், வீடு, அது இதுன்னு 25 ஸ்பாட்ஸ் மொத்தம். இந்த ரெய்டு பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 5:15 மணிக்கு ஆரம்பிச்சாங்க அதிகாலையில் ரெய்டு. போது இன்னும் போய்கிட்டு இருக்கு அந்த ரெய்டு. இதில் இந்த ட்ரஸ்டிஸ் இருப்பாங்களே, அவங்க வீடுகள், அப்புறம் அலுவலகங்கள், அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி சார்ந்த ரிலேட்டட் பர்சன்ஸ் இருப்பாங்களே, அவங்க வீடுகள், அலுவலகங்கள், இது இல்லாமல் என்டிட்டிஸ், இப்படி எல்லா இடங்களும் ரெய்டு பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என்னையே ஒரு விஷயத்த கையில் எடுத்து இடி அதை அவங்க கோணத்தில் அந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்படி தான் ஒரு விவகாரம் ரொம்ப பெருசாக மாறும். அதான் இப்போ போய்கிட்டு இருக்கு.
ஆக்சுவலாக இந்த ரெய்ட் அப்போ சில முக்கியமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. ஒன்று ஷாக்கிங்காக இருக்கும். நாம இதை சில நாட்கள் முன்னாடி ஸ்பெகுலேஷனாக முன் வச்சிருந்தோம். ஷெல் கம்பெனிஸ்ன்ற மாதிரி இருக்கலாம்னு. அது இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த முதல் ஃபைண்டிங் என்ன தெரியுமா? இந்த இபிஎஃப்ஓ அப்படின்னா இஎஸ்ஐசின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்கிறவங்க சார்ந்து, இந்த எம்ப்ளாயீஸ் சார்ந்து, எம்ப்ளாயர்ஸ் ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்ட்ஸ் அங்கே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஏதோ பிஸ்னஸ் பெருசு பெருசாக நடக்கிற மாதிரி பேப்பர்ஸில் காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கேற்ற ஆட்கள் அங்கே கிடையாது. அதுக்கேற்ற பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸும் அங்கே கிடையாது. ஆனால் பேப்பர்ஸில் மட்டும் டீட்டெயில் இருக்குது. எதுக்காக இந்த பொய் சொல்லணும்? ஒரு ஃபைண்டிங்கா? ரெண்டாவது ஃபைண்டிங், இந்த கம்பெனிஸ் நிறைய இருக்குங்க. ஒரு 4-5 கம்பெனிஸ் மாதிரி வச்சு 9 வரைக்கும் போகுது. அத்தனை கம்பெனிஸ்க்கும் ஒரு கம்பெனி யாரெல்லாம் டைரக்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க தான் அதுக்கும் டைரக்டர்ஸ். புதுசாக இருக்குல்ல? இந்த சிக்னட்டரிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கிட்டத்தட்ட இதே போல தான். அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் சிமிலரா இவர் ஒருத்தர்னா இவரே ஒரு 4-5 பார்த்து பார்ப்பல, இவர் ஒருத்தர்னா இவரை 5-6 பார்த்து பார்ப்பல. அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கவங்க கூட இவ்வளோலாம் வச்சிருக்க மாட்டாங்க மக்களே. ஆனால் இவங்க வச்சிருக்காங்க பிஸ்னஸ் பெருசாக இல்லாமல். இது ஒன்றா. இது கூட இன்னொரு மேட்டரை சொல்கிறேன். சேலரி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சொற்பம். அதாவது ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்படுற சேலரி இருக்குல்ல, அதை அன்னாடங்காய்ச்சியா மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க பாருங்க வேலை செஞ்சு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அது போல ஒரு சேலரி ரேஞ்ச் எடுத்து கொடுத்தா அப்படிங்க இருக்கும். கிட்டத்தட்ட இது போல முரண்பாடு இங்கே இருக்கு. ஸோ இதுவே பெரிய டவுட்டை கிரியேட் பண்ணதா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த சேலரிலாம். அதை வச்சு தான் இந்த விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஹெச்ஆர் ரெக்கார்ட்ஸ்னு உனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ சின்ன சின்னதாக நம்ம பிஸ்னஸ் பண்ணால் ஹெச்ஆர் வச்சுலாம் ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவோம் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன இதுக்கு யாருமே தேவைப்படாதுங்க அதெல்லாம். ஆனால் பெரிய பெரிய கன்சர்ன் இவங்க காட்டுற பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும்னு தான் நமக்கு தோணும். ஆனால் அங்கே அதெல்லாம் கிடையாது. ஹெச்ஆர் ரெக்கார்ட்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கம்பெனி ஃபார்மேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு கம்பெனியும் உதயமாகிறது, அது இவங்க ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல. இப்போ நாம் இப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட கிளை ஃபார்மாக இன்னொன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு கிளை ஃபார்மாக இன்னொன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டூரேஷன் எடுக்கும்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டைமு. ஆனால் என்ன தெரியுமா கூத்து, எல்லாமே பட்டுன்னு சில நாட்கள் கேப்பில் முளைச்சிருக்கு. எப்படி இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த ரைடு மூலமாக எவ்வளோ விஷயம் தெரிய வந்திருக்குன்னு. ஆரம்பித்த உடனே எவ்வளோ விஷயம் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஷெல் கம்பெனிஸ் எல்லாமே அப்படின்ட்டு போக போக இன்னும் எவ்வளோ உண்மை அம்பலமாக போதும். ஓகே, டெல்லின்னு இப்போ நான் சொன்னாலே அந்த பிளாஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருதா? இதுக்கப்புறம் எதனா பிளாஸ்ட் அங்கே நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மக்களே? யோசிச்சு பாருங்க. அதை இந்த டெல்லியில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுங்க, அங்கே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சென்னையில் தான் இந்த கூத்து அதிகமாக பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தா, டெல்லியிலேயே இந்த நேரத்தில் அந்த கூத்தை நிறுத்த முடியல. என்ன தெரியுமாச்சு? 2 வழக்குகள், ஓகேவா, 2 வழக்குகளோட ப்ரொசீடிங்ஸ் தள்ளி வைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா உள்ள கோர்ட் கேம்பஸ்க்குள்ளே இருந்தவங்களா வெளியே வந்துட்டாங்க. ஏதோ வெடிகுண்டு மிரட்டல் அதுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க எல்லாருமே. அப்புறம் எப்படி உள்ள ட்ரையல் நடக்கும்? ஸோ ஏதோ 2 கேஸ் ப்ரொசீடிங்ஸ் அங்கே நடக்கவே இல்லை, தள்ளி வச்சிட்டாங்க. ஏதோ மிரட்டல்னு விடுக்கிறாங்க. அதை சார்ந்து எவ்வளோ பெரிய அமளி தூளி நடக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய மிரட்டலாக அடிக்கடி வருமே, ஈஸியாக விட்டுலாமேன்னு சொல்லிட்டு. புரோட்டோக்கால் அதை சொல்லலைங்க. நீங்கள் அங்கே வெடிகுண்டு மிரட்டல்னு வந்துட்டாலே சோதனை பண்ணியே தீரணும். அங்கே வெடிகுண்டு சார்ந்து ஒரு விஷயம் கிடைக்குதோ இல்லையோ, பட் நீங்கள் அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தலையாய கடமை அதிகாரிகளுக்கு. அது அங்கே நடந்தே தீரணும். நம்ம ஆர்மி சீஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்த பேசியிருக்காப்புல, நெருப்பு மாதிரி இருக்கு ஃபுல்லா. இப்போ டெல்லி பிளாஸ்ட் சார்ந்து பல பேருக்கு ஒரு சந்தேகம், உள்நாட்டில் இருந்து இவனுக்கு பயங்கரவாத சித்தாந்தம் கொண்டு வந்திருக்கானுங்களா, இல்லை வேற எதனா வெளிநாடுகள் சொல்லி இவனுங்க பண்ணியிருக்கானுங்களா? ஆல்ரெடி டர்க்கி ஆப்கான் பேரில் அடிபடுச்சு, அங்கே இருக்க ஹேண்ட்லர் மூலமாக இங்கே ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்லீப்பர் செல்ஸ்க்கு அப்படின்ட்டு. பாகிஸ்தான் உள்ளே வராமல் இருக்கு, எப்படி அதிசயமாக இருக்குது. பயங்கரவாதம் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா பாகிஸ்தான் பேர் எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு கன்ஃபார்ம் ஆகலை. அவன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கு பெரிய விஷயம். நம்ம ஆர்மி சீஃப் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் இருக்குல்ல, இது எந்த நாடும் ஆதரிக்கக்கூடாது. ஒரு நாடே பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்குறது. இது என்ன ஆகுனா, இந்தியா மாதிரி அண்டை நாடுகள் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துரும். இந்தியா எப்போவுமே முதல்ல பேச்சுவார்த்தையை மட்டும்தான் விரும்பும். கூப்பிட்டு அமைதியாக பேசுவோம், ரொம்ப அமைதியாக பேசுவோம். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நாடு இருக்குல்ல, பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்குற நாடு, அவங்க திடீர்னு ஒரு அப்ஸ்டகளை போட்டுருவாங்க. திரும்பி நடுவில் பேசிட்டு இருக்கும் பயங்கரவாத தாக்குறேன்னு நம்ம நாட்டுக்குள்ளே பண்ணுறது. இது போல் பண்ணாங்கன்னா நாம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அது எதிர்த்து ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். பேச மட்டும் எங்களுக்கு தெரியாது ராஜா, அதுக்கு மேலே அடிக்கிறது உன்னோட பெருசாக அடிக்க தெரியுன்றதை காமிச்சு தானே ஆகணும். ஸோ அப்போ தான் இந்தியா அது போல் ஆக்ஷன் எடுக்கும். நாம் டெரரிஸ்ட் இருக்காங்களே அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறதில்ல, அந்த டெரரிசத்துக்கு யார் ஸ்பான்சர்ஸாக இருக்கானுங்க அவனுங்களுக்கு சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பயங்கரவாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான் அவனுக்கும் கிடைக்கும். இந்தியா எப்போவுமே இந்த பிளாக் மெயிலை பார்த்தாலும் அஞ்சிற நாடு கிடையாது. நீ இதை பண்ணால் நான் அதை பண்ணுருவேன், நீ அதை பண்ணிட்டனா இது ஒன்றே இப்போ பண்ணுருவேன், இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். இது போல் அட்டெம்ப்ட் எதாவது இந்தியாவுக்கு எதிராக முன்னெடுக்கிறீங்கன்னா டைம் வேஸ்ட் பாராஜா அப்படின்றார் அவர். இது கூட சொன்ன முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு மக்களே, கூஸ் பம்ப் ஆகிற விஷயம். ஆபரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, அது வெறும் ட்ரெய்லர் தாம்மா. ஆனால் என்ன, இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் லென்த்தாக ஓடிச்சு, 88 மணி நேரம் ஓடிச்சு. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதனா வாய்ப்பு கொடுத்துச்சா அப்படின்னா
சொல்லி குத்துரும் பாகிஸ்தானுக்கு. அண்டை நாடுகளை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நீங்க ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படின்றத நாங்க நல்லாவே சொல்லி கொடுப்போம்னு சம விஷயத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. யோசிச்சு பாருங்களேன், இது கேட்குற நமக்கு கூஸ் பம்பா இருக்கும். ஆனா பாகிஸ்தான்ல இருந்து இது கேட்கறானுங்க அப்படின்னா அங்க இருக்கானுங்களே இந்தியாவில மத பிரச்சனை தூண்டி விட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. நம்ம ஆர்மி சீஃப் பேசுறதை கேட்ட உயிரை விட்டுருவானுங்க. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், நம்மளோட ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிட்டோம். இதுக்கப்புறமா பாகிஸ்தான் நேரடியாக வம்பெடுத்துச்சு, அவ்வளவுதான். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இங்க டெல்லி பிளாஸ்ட் நடந்து அடுத்து உடனே நம்ம கவனம் ஃபுல்லா பாகிஸ்தான் பக்கம் திரும்பும் போது இஸ்லாமாபாத்ல ஒரு பிளாஸ்ட்டுங்க. அப்ப அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இந்தியா கை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆஹா இந்தியாவில் ஏதோ நடந்துச்சு, இப்போ நம்ம கிட்ட தான் வருவாங்க, நம்ம இங்கே ஒன்று பண்ணிட்டு இந்தியா மேலே பழிய போட்டுரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்போ அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை சொல்றது அந்த கண்ட்ரி, அந்த நாட்டு மக்கள் பாவங்க எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானில். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினதாக இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. டெல்லி தாக்குதல் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் பாகிஸ்தான் தோணலாம், உங்களுக்கு தோணுதா என்ன? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.